அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒருத்தர் கிரியேட் பண்ண அந்த ஓஇ பிம் ஃபைல் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து எப்படி ட்ரைவில் ஏற்றுறது, ட்ரைவில் ஏற்றும் போது ட்ரைவில் இருக்கிற ஃபைலை எப்படி இன்க்ளூட் பண்ணுறதுன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பட் ட்ரைவுக்கு எப்படி ஆட் பண்ணுறது, ட்ரைவ் செட்டிங்ஸ் எப்படி மாற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பின் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? ரைட். இந்த பின் ஃபைல் என்ன பண்ணுங்கள், லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஐக்கான் வரும், டாட் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இந்த டாட் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷேர் அப்படின்றத கொடுங்க. இந்த ஷேர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணணும், தெரியுதுங்களா? இந்த லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த டாட் லைன் கிளிக் பண்ணிங்கன்னா ஷேருன்னு வரும். இந்த ஷேரில் போயிட்டு இங்கே ட்ரைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, ட்ரைவ் ஆப்ஷன் கொடுங்க. இந்த ட்ரைவ் ஆப்ஷனில் போயிட்ட உடனே உங்களுக்கான எந்த அக்கௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் இருக்கோ இந்த அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபைலுக்கு ஒரு ஃபைல் போட்டுக்கோங்க. ஃபைலோட நேம் NMMSKBTன்னு போட்டுக்கிறேன் நான். கொடுத்துட்டு அதை வந்து என்ன பண்ணுறேன், ட்ரைவில் சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரைட். இதுதான் வந்து ட்ரைவில் சேவ் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் கொடுத்தாச்சா. இப்போ வெயிட்டிங் ஃபார் அப்லோடுன்னு வந்துச்சா. இப்போ என்ன பண்ணுங்கள், ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரைவ் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ரைட். இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், தெரியுதுங்களா? ரைட். இந்த மாதிரி ட்ரைவ் ஐக்கான் இருக்கும். இந்த ட்ரைவ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ட்ரைவ் ஐக்கான்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து எனக்கு ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். சரிங்களா? ரைட். இந்த செட்டிங்ஸ் வைஃபை செட்டிங்ஸ் மாற்றுறது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹரிசாண்டல் செட்டிங்ஸ் இருக்கா. ரைட். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்கப்ஸ், ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் என்ன பண்ணுங்கள், இதில் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா? ரைட். இதில் போயிட்டு செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த செட்டிங்ஸில் இதோடைய லாஸ்ட் ஆப்ஷன், செட்டிங்ஸில் லாஸ்ட் ஆப்ஷன் தெரியுதுங்களா? லாஸ்ட் ஆப்ஷன், எஸ். இந்த செட்டிங்ஸில் இந்த லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் ஒன்லி ஓவர் வைஃபை. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, ஃபைல்ஸு அப்லோட் ஆகாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ப்ளூவில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபைல்ஸு அப்லோட் ஆனால் வைஃபைல கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் அப்லோட் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். ஸோ அதனால் இது என்ன பண்ணுறேன், இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஆஃப் பண்ணியிருக்கிறேன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் ஒன்லி வைஃபைன்றதை நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். அப்போது மொபைல் டேட்டாலேயே நமக்கு என்ன ஆகும், அப்லோட் ஆகிக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இது யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணணும், கரெக்டாக பார்த்துக்கணும். இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 விஷயம், அது வாட்ஸ்அப்பில் லாங் ப்ரெஸ் பண்ணணும், அதை ட்ரைவ் செலக்ட் பண்ணணும், ட்ரைவில் ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணிக்கணும். அப்போது வைஃபை இந்த ட்ரைவோட செட்டிங்ஸை நம்ம என்ன பண்ணணும், இந்த செட்டிங்ஸில் போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ், இதில் வந்து இதை பிளாக்கில் இருக்கிற மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி இருந்துச்சுன்னா இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப கேட்கும், கேட்டுச்சுன்னா இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செட்டிங்ஸை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், இந்த ஃபைல் ட்ரைவில் நம்முடைய பின் ஃபைலை அப்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எவல் பி இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.